Okay, so what is the question, ma'am? Limit x. And அந்த நெகட்டிவ் இன்ஃபினிட்டியா இருக்கும்போது எப்படி Yeah, அந்த கொஸ்டின் எப்படி சொல்லுங்க. கொஸ்டின் சொல்லுங்க. சால்வ் 3 பண்றது? ஓ 3x³ minus 10 over x plus 4. x power 4 is correct? இல்ல x plus 4. Okay, x plus 4. X plus 4 is correct, ma'am? Okay. ஆமா. இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது பிரச்சனை கிடையாது. நல்லா பார்த்துங்க. இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் கியூப்பும் நம்மளுக்கு என்னது 0. அதே மைனஸ் இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் 3 வந்தாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ 0. அதே இன்ஃபினிட்டி பவர் கியூப் வந்தாலும் நம்மளுக்கு என்ன இன்ஃபினிட்டி. அதே மைனஸ் இன்ஃபினிட்டி பவர் ஓல்ட் கியூப் வந்தாலும் நம்மளுக்கு என்னது இன்ஃபினிட்டி. இதுல எனர்ஜி டவுட் இருக்குது? நான் சொன்ன இந்த கான்செப்ட் எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்ல இல்ல. ஸோ நெகட்டிவ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் பவர் எல்லாமே 0, அது பாசிட்டிவ் பவர் வந்து எல்லாமே நார்மல் இன்ஃபினிட்டி. யா இஸ் கரெக்ட். அது வந்து நீ நெகட்டிவ் இன்ஃபினிட்டியோ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியோ ஒரு பிரச்சனை கிடையாது. அதனோட ரிசல்ட் எண்ட் ஆஃப் ரிசல்ட் இதுதான். அதனோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் இதுதான். சரிங்களா? ஓகே. தென் யூ அப்ளை ரிசல்ட். அப்ப என்னது பார்த்தா நியூமரேட்டர்ல ஹையஸ்ட் டிகிரி வந்து இருக்குது. நம்மளுக்கு தேவை டினாமினேட்டர் ஹையஸ்ட் டிகிரி. அப்ப நியூமரேட்டர்ல ஹையஸ்ட் டிகிரி இருக்கும்போது நான் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க, இது அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் பாருங்க. இங்க நீங்க நான் சொன்ன மாதிரி இங்க என்ன இருக்குது, எக்ஸ் பவர் மைனஸ் 1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் பவர் மைனஸ் 1. அப்ப என்ன நடக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, 3 into x power 3 minus 1 minus 10 into x power minus 1 divided by x into 1 minus 1 plus 4 into x power minus 1. இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாமா? இருக்காது. இல்ல. அப்ப இது என்னவோ லிமிட் x tends to minus infinity 3 into x squared minus 10 by x or 10 power x minus 1 anything. இது வந்து x power 0 1 plus 4 into x power minus 1 or 4 by x is no problem. சரிங்களா? இப்போ என்ன சொல்றீங்க, இது இன்ஃபினிட்டி வந்து இங்க அப்ளை பண்றோம் சார், என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்க. அப்ளை பண்ணுங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? 3 into minus infinity whole square minus 10 into minus infinity whole power minus 1 divided by 1 plus 4 into minus infinity whole power minus 1. Is correct? Anything doubt mark here? இல்ல, இது ஓகே. இது 0 ஆயிடுச்சு. இது என்னவோ ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ், இது 0 ஆயிடுச்சு. பட் இங்க என்ன இருக்குது, இஸ் a பாசிட்டிவ் பவர். பாசிட்டிவ் பவர்னா என்ன நடக்கும்? இன்ஃபினிட்டி. பட் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி வரக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி வந்து அது இன்டெர்மினன்ட் ஃபார்ம் ஆயிடும். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, 1 plus 0ன்னு வருது. தட் இஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஒன்லி. கிளியர்? சப்போஸ் கீழே வந்து இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அது பேர் இன்டெர்மினன்ட் ஃபார்ம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இன்டெர்மினன்ட் ஃபார்ம் நம்ம நார்மல் ஃபார்ம் மாற்றிட்டு தான் ரிசல்ட் கொண்டு வரணும்.